இங்க பாருங்க, என்னது என்னது வீரன் வீரன். அனைவருக்கும் வணக்கம். நான் கலைஞர் மேடையில் பேசும்போது ஒரு பாட்டில் எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராந்திக்கு வந்து வீரன் சொல்லி பேர் வச்சிருக்காங்க, அவங்களோட தமிழ் பற்ற பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மகிட்ட வந்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இந்த மாதிரி பிராந்தி பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சுத்த தமிழில் வீரன் சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா திமுக தமிழ் பற்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டிலாம் இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்காங்க. ஓல்டு மங்கு, அதுக்கப்புறம் கிங்ஃபிஷரு, அதுக்கப்புறம் ஓக்கா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து பேர் வச்சுருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது, நாங்கள் வந்து தமிழை வளர்க்குறவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட தமிழ் பற்றை வந்து எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டிலில் தான் அதிக பேர் வந்து குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டுக்கு நம்ம வந்து வீரன்னு பேர் தமிழில் வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் வச்சுருக்காங்க. இதில் என்ன முதல்வர் ஸ்டாலின் வந்து எடப்பாடி வந்து கேட்பார் இல்லையா, அட வெக்கங்கட்ட பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதே மாதிரி தான் நம்ம முதல்வர் ஸ்டாலினை வந்து கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு பேர், இப்படி ஒரு மதுபானத்தில் வந்து எழுதுறதுக்கு இவங்களுக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம கேட்கல, ஏன்னா அவங்களுடைய தமிழ் பற்று அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க. அப்படியே வந்து அந்த டாஸ்மார்க் அப்படின்னு போகிறது கூட நம்ம தலைவர் கலைஞர் பேர் வச்சிடலாம், கலைஞர் டாஸ்மார்க் அப்படின்னு கூட வச்சிடலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் தமிழ் பட்டுங்க, இந்த மாதிரி ஒரு தமிழ் பட்டை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஒரு பிராந்தி பாட்டிலில் வந்து வீரனா அது பேர், அதை ஏதோ குடித்தா ஏதோ சத்து பானம், சத்து வந்து ஊறுது, அப்படியே நம்ம வந்து அப்படி தெம்பா அப்படி ஆயிர போகிறோம், அப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கோம். அதனால அதை குடித்தா நம்ம வந்து வீரனாயிரலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சு தமிழக இளைஞர்களை வந்து அழிஞ்சு போகிறான். அதே மாதிரி கணவர்மார்கள் வந்து இதாகி போகிறாங்க, அதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அது குடிக்கிறதுக்கு பேர் வந்து வீரன் வச்சுருக்கீங்க பாருங்கள். நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்ட மாதிரி தான் இப்போ வந்து உங்களை கேட்கணும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரியே கேட்டுருவோம். எடப்பாடி பழனிசாமி வெக்கங்கட்ட பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொல்லி கேட்பார்ல, அதே மாதிரி தான் அதை வந்து பழனிசாமி தூக்கிட்டு உங்கள் பேரை வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கேவலம். இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.